முடியல. ஏன் முடியாது? அப்படி உருவானதானே ஜல்லிக்கட்டு போராட்டம். மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்னாதான் பேச ஆரம்பிச்சு. அப்படி கிடையாதுக்கா. ஜல்லிக்கட்டு பிரச்சனை உருவாச்சுல, அப்ப உடனே உட்காந்தாங்களா போராட்டத்துல? அந்த மாதிரி உட்காந்து ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தாங்கல்ல, இவரால செய்ய முடியாதா? உட்கார், ஒரு 3 நாள் உட்கார்ற என்ன எனக்கு பாப்போம் பண்ண முடியாதா? 3 நாள்ல யாருமே அந்த ஊரால வெளியே வர முடியல. நீங்க சொன்னீங்களே ஊருக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு. அவ்வளவு கூட்டம் வருது. பயப்படுமா பயப்படாதா? பயப்படுமா பயப்படாதா? அவ்வளவு கூட்டம் வருதுன்னா பயப்பட. இதுக்கு முன்னாடி செய்ய மாட்டாரு. அவருடைய நோக்கமும் அரசியலும் அதல்ல. நேத்து பொதுவா ஒருத்தவங்க ரோட்ல எங்க போறாங்க, எங்க அப்பா உட்காந்து நான் உட்காந்து சீமானன் பேச்செல்லாம் கேட்கறேன். திடீர்னு ஐயா விஜயவர்களுடைய பேச்சு வந்து அவர் நின்று எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. பேசி நான் பேச்சு கேட்டுட்டு அந்த வீடியோ வந்து 2 நிமிஷம் 7 செகண்ட் அந்த வீடியோ நான் பார்த்துட்டு விஜய் வீடியோ வருது பின்னாடி. அவன் ஏதோ பேசிட்டு நிக்கிறாப்ல. அவரு என்கிட்ட சொல்றாப்ல, நான் விஜய் இந்த மாதிரி சீமான் மாதிரி ஏதாவது உருப்படியா பேசினா கூட பரவாயில்ல. அவரு இத்தனைக்கும் திமுகக்காரு. அவரு சீமான் மாதிரி ஏதாவது பேசினா பரவாயில்ல, எதுக்குதான் வரான்னு தெரியல, ஏதாவது பேசிட்டு ஓலைட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு.